பிஎஃப் அக்கௌண்ட்ல ஓல்டு கம்பெனியில் வேலை செஞ்ச நம்பர் ஐடி இருக்கிற அமௌண்ட்டை ப்ரெசென்ட்டாக வேலை செய்கிற நம்பர் ஐடி அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 13 வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்ம் 13 வந்து எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நம்மளால் பார்த்தீங்கன்னா பழைய கம்பெனியில் வேலை செஞ்ச அமௌண்ட்டை ப்ரெசென்ட்டாக வேலை செய்கிற கம்பெனிக்கு நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட எண்டிங் டைம், பழைய கம்பெனி எண்டிங் டைம் போட்டிருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய கம்பெனி இது வரைக்கும் வேலை செஞ்ச எல்லா கம்பெனியும் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து பழைய என்ன கம்பெனி வேலை செஞ்சீங்களோ அந்த கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்டிங் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிங்க. ஒரு டேட்டா எண்டிங் வந்து இருக்குதான்னு பார்த்தீங்க. அப்படி இல்லை மார்க் எக்ஸிட் கொடுத்து நாமளே எண்டிங் டைம் போட்டுக்கலாம். அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஓல்டு நம்பர் ஐடி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டை வந்து ப்ரெசென்ட் எம்ப்ளாயருக்கு மாற்றுறீங்களோ அந்த நம்பர் ஐடி வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பேனை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா கவனித்து பார்த்துங்க. இது வந்து எந்த நம்பர், அதாவது எந்த ஓல்டு அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஓல்டு அக்கௌண்ட்டோட நம்பர் ஐடி இதில் வரும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் சர்வீஸில் ஒன் கிளைம் ஒன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஆன்லைன் சர்வீஸில் ஒன் கிளைம் ஒன் அமௌண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஐடி கேட்டிருப்பாங்க அல்லது யூஎன் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து 2 யூஎன் அக்கௌண்ட் இருந்தால் அப்படி யூஎன் நம்பர் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஐடி வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் எம்ப்ளாயர் ப்ரெசென்ட் எம்ப்ளாயர், இந்த ப்ரீவியர் எம்ப்ளாயர் ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் கொடுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஹெச்ஆர் வந்து அப்ரூவல் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது ஓல்டு கம்பெனியில் கொடுத்து நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணால் ப்ரெசென்ட் எம்ப்ளாய் கொடுத்து அப்ரூவல் பண்ணலாம். நீங்கள் ப்ரீவியஸ் எம்ப்ளாய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. அதனால ப்ரெசென்ட் எம்ப்ளாய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்டாக ஹெச்ஆர் போய் அணுக முடியும், அவங்ககிட்ட சொல்ல முடியும் இது மாதிரி எனக்கு வந்து அப்ரூவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதனால ப்ரெசென்ட் எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் எம்ப்ளாய் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கெட் டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட அந்த ஓல்டு அக்கௌண்ட்டோட டீட்டெயில் ஃபுல்லாக வரும். இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட டீட்டெயில் தான் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து டிக் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஆத்தரைட்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கெட் ஓடிபின்னு கொடுங்க. உங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். இது வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ லோடிங் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும், ஓகேங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 13 இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு வந்து, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 வீக்கு உங்களை பார்த்தீங்கன்னா அது பாருங்கள். உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து செட்டில்மெண்ட் ஆகலையே அப்படின்னா இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே சிக்னேச்சர் போட்டு இப்போ ப்ரெசென்ட்டான வேலை செய்கிற கம்பெனியில் போய் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 1 டே 2 டேக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்டேஷன் இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? இங்கே வந்து சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டாக வேலை செய்கிற கம்பெனிக்கு வந்து கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அப்ரூவல் ஆயிரும். அப்படி அப்ரூவல் ஆக ரொம்ப நாள் நிற்கிது அப்படின்னா இந்த லெட்டர் கொண்டு போய் ப்ரெசென்ட்டாக வேலை செய்கிற கம்பெனிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஹெச்ஆர் வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளைம் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ண பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, எப்படி வந்து கிளைம் பண்ணலாம். இது ஆன்லைன் சர்வீஸ் மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ட்ராக் கிளைம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த ஐடியிலேருந்து எந்த ஐடிக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஆன்லைன் கிளைம் அது எல்லாம் டீட்டெயில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஃபைல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்ரூவல் ஆயிரும். அப்படி இல்லை ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா இதை கிளிக் பண்ணி சிக்னேச்சர் போட்டு இப்போ ப்ரெசென்ட்டாக வேலை செய்கிற கம்பெனியில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.